அன்பான சகோதரர் சகோதரிகளே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்று முதல் ஒரு விசேஷமான ஜெப பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறோம். இந்த ஜெப பயணம் 100 நாள் 100 ஜெபம் என்ற ஒரு ஆசீர்வாதமான பயணம். இந்த 100 நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சந்நிதியில் சேர்ந்து ஜெபிக்கப் போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெபத்தை வெறும் கேட்பதற்காக மட்டுமல்ல, நீங்களும் விசுவாசத்துடன் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் மனதில் இருக்கும் தேவைகளை நினைத்து தேவனை நோக்கி ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், பயங்கள் எல்லாவற்றையும் தேவனிடம் ஒப்படையுங்கள். நீங்கள் விசுவாசத்துடன் தேவனை நாடும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய வல்லவர். இந்த 100 நாள் ஜெப பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து கலந்து கொண்டால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்குவார் என்று நம்புங்கள். இப்போது நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உமது சந்நிதியில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நேற்று நடந்த எல்லா விஷயங்களையும் உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். இன்று இந்த நாளை நம்பிக்கையுடன் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை இப்போது கேட்கிற ஒவ்வொரு மனிதரையும் ஆசிர்வதியுங்கள். அவர்கள் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது சமாதானம் அவர்களை தொடட்டும். கர்த்தாவே, பலர் வாழ்க்கையில் கஷ்டங்களோடு இருக்கிறார்கள். சிலர் மனவேதனையோடு இருக்கிறார்கள். சிலர் துன்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களின் கண்ணீரை நீர் காண்கிறீர். அவர்களின் இதய வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர். இயேசுவே, இப்போது அவர்களை தொடுங்கள். அவர்களின் மனதில் இருக்கும் பாரத்தை அகற்றுங்கள். அவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் பயத்தையும் கவலையையும் நீக்குங்கள். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களில் சமாதானம் இருக்கட்டும். அன்பும் ஒற்றுமையும் அந்த வீட்டில் நிரம்பட்டும். சண்டைகள் இருந்தால் அது நீங்கட்டும். பிரச்சனைகள் இருந்தால் அது தீரட்டும். கர்த்தாவே, வேலையில்லாமல் கவலையில் இருக்கும் மனிதர்களை நினைக்கிறோம். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை திறந்து கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் கதவுகளை திறந்து ஆசீர்வதியுங்கள். ஆண்டவரே, கடன் பிரச்சனையால் துன்பப்படும் அவர்களின் வாழ்க்கையில் அதிசயமாக உதவி செய்து அந்த பாரத்தை நீக்குங்கள். கர்த்தாவே, நோயால் வேதனைப்படும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உடல் வலியால் கஷ்டப்படுகிறவர்களை தொடுங்கள். மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு உமது சுகத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவே, மன அழுத்தத்திலும் பயத்திலும் இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்கள். அவர்களின் இதயத்தை உமது அன்பினால் நிரப்புங்கள். கர்த்தாவே, இந்த புதிய நாளில் எங்களை வழிநடத்துங்கள். எங்கள் காலடிகளை நேரான பாதையில் நடத்துங்கள். எங்கள் முடிவுகளில் ஞானத்தை கொடுங்கள். ஆண்டவரே, இன்று நாம் எங்கு சென்றாலும் உமது பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும். எந்த தீமையும் எங்களை தொடாதபடி காக்குமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஆசீர்வாதம் நிரம்பட்டும். அவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளி பிரகாசிக்கட்டும். இயேசுவே, சிலர் இன்று மிகவும் உடைந்த இதயத்துடன் இருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கையை இழந்திருக்கலாம். ஆண்டவரே, அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுங்கள். கர்த்தாவே, இன்று ஒரு புதிய தொடக்கமாகட்டும். பழைய துக்கங்களையும் தோல்விகளையும் மறந்து புதிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்குமாறு அவர்களை நடத்துங்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தடைகளையும் நீக்குங்கள். எங்கள் முன்னேற்றத்திற்கு கதவுகளை திறக்குங்கள். கர்த்தாவே, எங்கள் குழந்தைகளை காக்குங்கள். அவர்களின் கல்வியிலும் வாழ்க்கையிலும் ஆசீர்வதியுங்கள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா விசுவாசிகளையும் காக்குங்கள். இயேசுவே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை செய்யுங்கள். அவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதில்களை கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். அவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதில்களை கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். எங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் வேலைகளையும் எதிர்காலத்தையும் உமக்கே ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.